இந்த 2026 அடுத்த சிஎம் இந்த இளைய காமராஜர் இப்படிலாம் மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு. கோட்டைக்குள்ள நுழைய போறாருமா, அவர் ஏன் இளைய காமராஜர்னு சொல்லக்கூடாது? கோட்டைக்குள் நுழைய போறது கன்ஃபார்ம் தானே. அந்த கோட்டைக்குள்ள காமராஜர் இருந்தது உண்மை தானே. அப்புறம் ஏன் அவரை சொல்லக்கூடாது? நானே திரு விஜய் அவர்களுக்கு சொல்றேன், அவர் ஒரு பெருந்தன்மையா சொல்றாரு. பெருந்தன்மை, ஏன்னா காமராஜ்ன்றது ரொம்ப பெரிய ஆளுமா. அது ஒரு வகையில விஜய் சார் சொல்றது கரெக்ட். ஏன்னா அந்த தியாகம்லாம் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பண்ண முடியாதுமா. அது வந்து உச்சகட்டம் அவங்கெல்லாம். அதாவது எக்ஸ்ட்ரீம் தன்னுடைய வாழ்க்கையை அரசியலுக்காகவும் தமிழர்களுக்காகவும் இந்தியர்களுக்காகவும் முழுக்க முழுக்க ஒப்படைச்சிட்டு கடைசியாக வெறும் 72 ரூபா தான் அவருடைய சொத்து மதிப்பு இல்லையா. அவருடைய கார் கூட அரசாங்கத்தோட கார் தான் அவர் யூஸ் பண்ணார். மிக மிக நேர்மை. தன் தாய் ஒரு முறை அம்மா தண்ணி இல்லை, வீட்டில் தண்ணி பம்ப் இல்லை, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சிஎம்மோட வீட்லேயே தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு கை பம்பை வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. இது வந்து வராரு அவர் காமராஜர் அம்மாவை பார்க்க வராரு. மோடி எப்படி அம்மாவை பார்க்க போவாரோ அதே மாதிரி அம்மாவை பார்க்க போகும்போது பார்த்தா கை பம்பு இருக்கு. இது என்னது இதுன்னு இல்லைப்பா, அது மாதிரி நான் குடத்தை தூக்கிட்டு போகிறத வரதை பார்த்து பாவம் சிஎம்மோட அம்மாவுக்கு இவ்வளோக்கு வயசான அம்மா வேற. அப்படி இருந்தாலும் என்னன்னே தப்பு இல்லைங்கிறேன், இதை தப்பு இல்லைங்கிறேன். எல்லாரும் அந்த ரோட்டில் இருக்க எல்லாரும் கிடைச்சிதா, உனக்கு மட்டும் போட்டா எல்லாம் மொத்த தெருவுக்கு வரட்டும் அப்புறம் உனக்கு போடலான்னு புடிங்கிட்டு போயிட்டாங்கம்மா. என்ன ஒரு நேர்மை பாருங்க, அது நேர்மை. ஸோ அதனால திரு விஜய் அவர்கள் சொன்னது உண்மைதான், என்னை காமராஜோட ஒப்பிடாதீங்கன்னு உண்மைதான். ஆனால் இருக்கிற ஆட்களை கம்பேர் பண்ணா காமராஜோட வாரிசு யாருன்னா அவர் தான். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.